இங்க ஒரு குட்டி பொண்ணு அவரோட அம்மா அப்பா கூட ஜாலியா வெக்கேஷன் போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி அம்மா அப்பா ஸ்பாட்ல இறந்துறாங்க. அதனால அவரோட சித்தி வீட்டுக்கு போறா. குட்டி பொண்ணோட சித்தி ஒரு பொம்மை தயாரிக்கிற கம்பெனில புரோகிராமரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. அவர் ரீசெண்டா ஒரு பொம்மையை உருவாக்கி அவரோட பாஸ் கிட்ட கட்ட, அந்த ஆளு நான் பொம்மை தானே உருவாக்க சொன்னேன், தேவையில்லாம நீ எதுக்கு ரோபோவை உருவாக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டி விட்டு போயிடுறான். அதனால மனசு உடைஞ்ச போன சித்தி அவளோட ரோபோவை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா குட்டி பொண்ணு தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது சித்தி, எப்பவுமே என் கூட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை ஒன்று ரெடி பண்ணி கூட, நானும் அதுவும் ஜாலியா இருப்பேன்னு சொல்ல, சரி அம்மா அப்பா வேற தோச்சு நிக்கிறாள்னு சொல்லிட்டு இவளும் அவளோட ரோபோ இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஒரு பொம்மையா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ரோபோவை ஃபுல்லா ரீப்ரோகிராம் பண்ணி அதுக்கு ஸ்கின் ட்ரெஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வர வச்சு அப்படியே மாட்டி விட்டு பாக்குறா. அது ஒரு 12 வயசு சின்ன குழந்தை மாதிரியே இருக்குது. ரோபோவை ரெடி பண்ணி முடிச்சுட்டு குட்டி பொண்ணு கிட்ட கட்ட, குட்டி பொண்ணுக்கு அந்த ரோபோவை ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த ரோபோவுக்கு மேகன் பேரு வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ரோபோவை எந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருப்பானா, குட்டி பொண்ணு நல்லா கவனிச்சுக்கணும், அவளை ஆபத்துல இருந்து காப்பாற்றணும், அண்ட் அவளோட எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவளை ஹாப்பியா வச்சுக்கணும். குட்டி பொண்ணோட சித்தி என்ன நினைச்ச அந்த ரோபோ உருவாக்குனாலோ அதே மாதிரி குட்டி பொண்ணு ரோபோவும் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. ரெடி பண்ண ரோபோ கொண்டு போயிட்டு கம்பெனி பாஸ் கிட்ட காட்ட, பாஸ் செம ஹாப்பி. உடனே எல்லா இன்வெஸ்டரையும் வர சொல்லி எல்லாருக்கிட்டையுமே அந்த ரோபோவை காட்டுறான். அவங்களுமே மேகனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு குட்டி பொண்ணோட சித்தியை பாராட்டி தள்ளிடுறாங்க. நிலைமை இப்படி ஜாலியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் குட்டி பொண்ணு, சித்தி, அதுக்கப்புறம் அந்த மேகன் ரோபோட் 3 பேரும் ஒரு கேம்புக்கு போறாங்க. அங்க குட்டி பொண்ணு மாதிரியே இன்னும் நிறைய பசங்களும் கேம்புக்கு வந்திருப்பாங்க. கேம்ப்ல இன்ஸ்ட்ரக்டர் எல்லாரோட கையிலயும் ஒரு பக்கெட்டை கொடுத்து, இந்த காட்டுக்குள்ள நிறைய இடத்துல நாங்க பொம்மையை ஒளிச்சு வச்சிருக்கிறோம், நீங்க போய் தேடி எடுக்கிறதா உங்களோட டாஸ்க், ஓடுங்கடா 2 பேரா சேர்ந்து போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் போக சொல்ல, நம்ம குட்டி பொண்ணு மேகன் ரோபோவை ஓரமா பொம்மைகளோட வச்சுட்டு அவ பாட்டுல இன்னொரு பையன் கூட காட்டுக்குள்ள பொம்மைகளை தேடி போறா. போன இடத்துல கூட வந்த பையன் பிஞ்சிலே பழுத்தவன் போல குட்டி பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். பயந்து போன அந்த புள்ள சித்தின்னு கத்த, சித்தியெல்லாம் வர மாட்டா, கரெக்டா அந்த மேகன் ரோபோ தான் அங்க வந்து நிக்கும். ரோபோவை பார்த்த ஆகாவளி பயவுள்ள இது அருவன் தங்கச்சியான்னு கேட்டுட்டு அந்த ரோபோ தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிடுறான். குட்டி பொண்ணும் மேகன் கத்திக்கிட்டே பின்னாடி ஓட, இவன் ஒரு இடத்துல அந்த ரோபோவை படுக்க வச்சு அது மேல உட்காந்து, ரோபோவா இருந்தாலும் சும்மா கும்முன்னு ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோபோ கிட்டே காஜா பேசுறான். மேகனுக்கு தான் குட்டி பொண்ணு ஆபத்துல இருந்தா காப்பாத்த சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க இல்லையா, இமிடியட்டா அட்டாக் மோட்ல இறங்கிடுது. டக்குன்னு அவனோட காதை பிடிச்சு, ஏன்டா வாடகைக்கு பிறந்த வண்டே, அவளே பாவம் சின்ன புள்ள பயப்படுறா. அவகிட்ட போய் உன் சேட்டையை காட்டுறிய, அதெல்லாம் நியாயமா, பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலையாடா உங்கம்மா அப்படின்னு திட்டிட்டு அவனோட காது ரெண்டி அப்படியே பிச்சு எடுத்துரும். அரண்டு போன ஆகாவளி அலறி அடிச்சுட்டு ஓடுறான். பின்னாடியே மேகன் நாய் மாதிரி அவனை விரட்டிட்டு போறா. பட் சோகம் என்னன்னா அந்த விஷப்பூச்சி கார்ல அடிபட்டு செத்து போயிரும். அடுத்து வீட்டுக்கு வந்த மேகன் குட்டி பொண்ணு கிட்ட, நம்ம எல்லாம் அவனை கொலை பண்ணல சரியா, அவன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா, அதனால அவனோட காதை பிடிச்சு நான் ஜஸ்ட் கில்லத்தான் செஞ்சேன், அதுக்கெல்லாம் பயந்து போய் அந்த நாய் போய் கார்ல அடிபட்டு செத்துட்டான், அதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, எப்பவுமே ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு தாலாட்டு பாடி குட்டி பொண்ணு தூங்க வச்சிருது.